பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஜூலை மாதத்தில் 15ஆம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 45வது வசனம். லூக் சாப்டர் 6 verse 45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவனுடைய வாய் பேசும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வசனத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுது? 2 விதமான மனுஷங்க. ஒருவன் நல்ல மனுஷன், இன்னொரு மனுஷன் எப்படிப்பட்டவன்? பொல்லாத மனுஷன். இந்த நல்ல மனுஷன் என்ன செய்கிறான்? தன்னுடைய இருதயமாகிய பொக்கிஷம், அந்த இருதயம் என்னது பிரியமானவர்களே? ஒரு பொக்கிஷத்தை போல இருக்குது. அது நல்ல பொக்கிஷமா கெட்ட பொக்கிஷமா அப்படின்றது நம்மளுடைய கருத்தில் தான் இருக்குது. அப்போது நல்ல மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குது? நல்ல பொக்கிஷமாக இருக்குது. அப்போ அந்த நல்ல பொக்கிஷத்தில் அவன் நல்லதை சேகரித்து வைக்கிறான். அதனால் அந்த நல்ல மனுஷன் என்ன செய்கிறானா, தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்துலேருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். இப்போ பொக்கிஷத்தில் நல்லது இருந்துச்சுன்னா, இன்றைக்கி உங்கள் பீரோவில் கோல்டு இருந்துச்சுன்னா பீரோவை திறக்கும்போது கோல்டு எடுத்து காட்டுவோம் இல்லையா? இப்போ ஒரு ட்ராஷ் கேன் இருக்குது, குப்பைத்தொட்டி இருக்குது. அந்த குப்பைத்தொட்டிக்குள்ளே என்ன இருக்குது? கோல்டு இருக்குமா? கெட்டது இருக்குது இல்லையா? குப்பை தான் அந்த குப்பை தொட்டிக்குள்ளே இருக்குது. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம இருதயம் இன்னைக்கு ஒரு பீரோவை மாதிரி, ஒரு லாக்கர் மாதிரி நல்லதை வச்சுருக்கிறோமா, இல்லைன்னா ஒரு குப்பை தொட்டி மாதிரி நம்ம இருதயம் இருக்குதா? அதை நம்ம தான் நிதானித்து கொள்ளணும். நல்ல மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குது? இருதயமாகி நல்ல பொக்கிஷத்துலேருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். ஆனால் பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். நம்ம வாய் எப்படி பேசும்? இருதயத்தையும் வாயும் கனெக்டடாக இருக்குது. இருதயம் இன்னைக்கு மனசு அநேக காரியங்களை மனசில் நம்ம வச்சு நம்ம என்ன செய்கிறோம்? அநேக காரியங்கள் நம்ம மனசில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். பகை, விரோதம், கோபம், மூர்க்கம், வைராக்கியம், பொறாமை, வீம்பு, இது எல்லாம் நம்ம இருதயத்தில் இருந்துச்சுன்னா வாயில் நல்ல வார்த்தை வரும்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தர் நீங்கள் பொறாமையோடு நீங்கள் பார்க்குறீங்க, அவங்க மேலேயே உங்களுக்கு பயங்கர கோபம், அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க இருதயத்திலே என்ன ஆகிடுது? அது உருவாயிருது. ஐயோ இவங்கள பார்த்தாலே பிடிக்கல. அப்போ என்ன வார்த்தை வரும்? அவங்கள குறித்து என்ன நல்ல வார்த்தை வரும்னு நினைக்கிறீங்களா? நல்ல வார்த்தை வந்தால் அது பொய் இல்லை, நடிக்கிறதுக்கு சில நேரத்தில் அல்லது மாறி பேசுகிறது. வேறு யாராவது அவங்கள பற்றி கொஞ்சம் நல்லதாக பேசிட்டாலும் அவங்களுக்கு மனசெல்லாம் கோவம் வருது. அப்படியே ஃபேஸில் என்னோட முகத்துலலாம் அந்த முகநாடி மாறுது. ஏன்? நம்ம இருதயத்தில் பொல்லாத காரியத்தை நம்ம வச்சுருக்கிறோம். அதே இருதயத்தில் நல்ல காரியத்தை வச்சுருக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தரை பற்றி நீங்கள் நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்கிறீங்க, அவங்கள குறித்து உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னா அவங்கள பார்த்து பேசும்போது நல்ல வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம். அப்போ இந்த வாய் எப்படி பேசுது? இந்த வாய் இந்த இருதயத்தோட கனெக்டடாக இருக்குது. அந்த இருதயத்தின் நிறைவினால தான் இந்த வாய் பேசுது. அதனால் நம்ம யாருமே தெரியாமல் இந்த வார்த்தை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், எக்ஸ்கியூஸே கிடையாது. இந்த வாய் தவறாமல் ஒரு வார்த்தையும் பேசாது. முதல்ல மனசில் சிந்திக்குது, மனசில் பொக்கிஷம், அந்த பொக்கிஷத்தில் நல்லதை நான் வச்சுக்கிட்டே வந்தேன்னா நல்லதை நான் எடுத்து காட்டுறேன். வாய் எடுத்து காட்டுது, அவ்வளோதான். வாய், முகம், நம்முடைய பாவனைகள் எல்லாம் இந்த மனசை பிரதிபலிக்கிற ஒன்று, அவ்வளோதான் பிரியமானவர். ஏன்னா மனசை யாரும் பார்க்க முடியாது. உங்களுடைய மைண்டு, உங்கள் ஹார்ட்டில் என்ன நீங்கள் யோசிச்சுட்ருக்கிறீங்க, நான் என் மைண்டில் என்ன நான் யோசிச்சுட்ருக்குறோம், நம்ம பிள்ளைங்க இருதயத்தில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குது, நம்ம ஹஸ்பண்டு தான் ஆனால் அவங்க இருதயத்தில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம மனைவி இருதயத்தில் என்ன போகுது நமக்கு தெரியாது. ஏன்னா ஆண்டவர் பாருங்கள் அதெல்லாம் ப்ரைவேட்டாக வச்சுருக்கிறார். அது யாருக்குமே தெரியாது. டாக்டர்ஸு ஸ்டெத்தஸ்கோப்போ, எக்ஸ்ரே, சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேன் எதை வச்சும் உங்கள் மைண்டை ரீட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் அலோவ் பண்ணல. அப்படி தானே?
நம்ம மைண்டை யாராலையுமே ரீட் பண்ண முடியாது. ஆனால் என் வாய், என் முகத்தின் பாவனைகள், நான் செயல்படுகிற விதங்கள், என்னுடைய இருதயம் எப்படி இருக்குதுன்றதை வெளிக்காட்டி விடுகிறது. நான் ஒரு மோசமான வார்த்தை நான் பேசுகிறேன் அப்படின்னா, ஒரு கசப்பான வார்த்தையை நான் பேசுகிறேன் அப்படின்னா, என் இருதயத்தில் முதல்ல அந்த கசப்பு இருக்கிறதுனால அந்த கோபமான வார்த்தை வெளியில் வருது, அந்த சாபமான வார்த்தை வெளியில் வருது. அந்த கெட்ட வார்த்தை என் வாயிலிருந்து எப்போ வருது? என் இருதயம் அப்படிப்பட்ட காரியத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்குது, அதனால் அது கெட்ட வார்த்தையாக வெளியில் வருது. அப்போ இருதயத்தின் நிறைவில் தான் வாய் பேசுது. சொல்லுவோம் இல்லையா, முகத்தின் இருதயத்தின் அழகு முகத்தில், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்போ அகத்தில் இருக்கிற அழகு எங்கே தெரியுது? முகத்தில் தெரியுது, வாயின் வார்த்தைகளில் தெரியுது, நான் நடந்து கொள்ளுகிற விதத்தில் அது தெரிகிறது. இன்றைக்கி நம்ம நல்ல மனுஷனா, நல்ல பொக்கிஷ சாலையிலேருந்து நல்லதை எடுத்து காட்டுறோமா, இல்லை பொல்லாத மனுஷர்களாக பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாத காரியத்தை எடுத்து காட்டுகிறோமா? ஆண்டவர் வந்து நம்மளை எப்படி ஒப்பிடுறார் தெரியுமா? ஒரு மரத்துக்கு ஒப்பிடுகிறார். ஒரு மரம் நல்ல மரமாக இருந்தால் நல்ல கனியை கொடுக்கும். எப்படி ஒரு மரம் நல்ல மரம்னு உங்களுக்கு தெரியும்? எப்படி தெரியும் பிரியமானவர்களே? ஒரு மரத்தை நீங்கள் வைக்கிறீங்க, நீங்கள் வந்து மாமரமே வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ சொல்லியிருக்கிறாங்க இந்த மாமரம் வந்து நல்ல மாம்பழம் கொடுக்கும், ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் வைக்கிறீங்க, தண்ணி ஊற்றுறீங்க, அது வளர்கிறதுக்கு வெயிட் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் எப்போ தெரியும் அந்த மாமரம் நல்ல மாம்பழத்தை கொடுக்குதான்னு எப்போ தெரியும்? மாம்பழத்தை அது கொடுத்து அதை பறித்து நம்ம சாப்பிடும்போது அது இனிப்பாக இருந்தால், ஓ இது நல்ல மாமரம், ஐயோ இது ரொம்ப கசக்குது புளிக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம்? ஐயோ இது இப்படி ஏமாற்றிட்டாங்களே, நல்ல மாம்பழம்னு சொல்லியில் நம்மளை விற்றாங்க அப்போ சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு மரமும் அதன் கனியினால், ஒரு மரத்தை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும்? இது மாமரமா, இது பலாப்பழ மரமா, இல்லை இது ஆப்பிள் ட்ரீயா, இது ஆரஞ்சு தருகிற மரமா? அதனுடைய கனியினால் நம்ம அறிகிறோம். நல்ல கனி கொடுக்கிற மரங்கள், நல்ல கனி கொடுக்காத மரங்கள். அப்போ நம்மெல்லாம் மரத்தை போல் இருக்கிறோம். அப்போ நான் கொடுக்குற கனியினால தான் நான் எப்படி வாழ்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி பேசுகிறேன், நான் எப்படி பழகிறேன், இதை வச்சு தான் நான் நல்லவளா கெட்டவளா அப்படின்னு நிதானித்து பார்க்க முடிகிறது. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. ரொம்ப சிம்பிளாக ஆண்டவர் சொல்லிட்டாங்க. நல்ல மரமாக இருந்தால் நல்ல கனியை கொடுக்கும். வாயில் வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை பேசிட்டு ரொம்ப நான் நல்லவன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறதுனால, இல்லை நான் சர்ச்சுக்கு போகிறனால, காணிக்கை கொடுக்கறதுனால நான் நல்லவங்களாக நம்ம ஆயிட முடியுமா? பிரியமானவர்களே, நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கனிகளினால் அறியப்படுவீர்கள். ஒருத்தரை உண்மையாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அவங்களோட நீங்கள் பழகி பாருங்கள், அவங்க கனிகள் எப்படி இருக்குது. ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். எல்லாரையும் நீங்கள் கனியினால் அறிந்து கொள்ளுங்க. அவங்க கொடுக்குற ப்ரீச்சிங்னால இல்லை, அவங்க வந்து கொஞ்ச நேரம் யூடியூப்பில் டிவியில் வந்து பேசுகிறதுனால இல்லை, அவங்களோட பழகும் பொழுது அந்த கனிகளினால தான் ஒருத்தரை நம்ம அடையாளம் காண முடியும். ரொம்ப அருமையாக ஆண்டவர் சொல்லுகிறார். அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும். முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்சி செடிகளில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். இருதயம் நிறையும் போது, நிரம்பி வடியும் போது வாய் பேசிடுது. இருதயம் நிரம்புறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது இல்லை? இப்போ ஒரு குடம் இல்லைன்னா அந்த குடத்தை தண்ணியில் நிரப்புகிறோம், ஒரு பக்கெட்டை தண்ணியால் நிரப்புகிறோம், அது நிரம்புறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அது நிரம்பினோட ஓவர்ஃப்ளோ இல்லையா? அப்படி தான் நம்ம இருதயம். ஃபஸ்ட்டு பெருசாக ஒன்றுமே தெரியாது, கசப்பு வைராக்கியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர 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 அப்படி நிரம்பி அது வழியும் போது வாயின் வார்த்தைகளில் அது வந்து விடுகிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம இருதயத்தை பரிசோதித்து பார்க்கணும். அல்லேலூயா. தப்பான ஒரு வார்த்தை வரும்போது என் இருதயத்தை பரிசோதிக்கணும். என் இருதயம் ஒரு பொக்கிஷம், இந்த பொக்கிஷத்தில் குப்பையை நான் சேர்க்கக்கூடாது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இருதயம் எப்படி இருக்குது? ஒரு பொக்கிஷத்தை போல். ஒரு லாக்கரில் போய் நான் ஒரு குப்பையை வைப்பேனா, ஒரு ட்ராஷை கொண்டு போய் நான் என்ன பண்ணுவேன்? குப்பை தொட்டியில் போடுவேன், வெளியில் தூக்கி போடுவோம் இல்லையா? அதை போய் லாக் பண்ணி நான் சேஃபாக வைப்பேனா? வைக்க மாட்டோம் இல்லையா? அப்போ ஏன் இந்த கசப்புகள், ஏன் இந்த வைராக்கியங்களை நம்ம இருதயத்தில் வைக்கணும்?
அது நல்ல பொக்கிஷம் இல்லையா? இந்த நல்ல பொக்கிஷத்தில் நல்லதை வைக்கலாமே. ஆண்டவரை துதிக்கிற துதி நல்ல எவ்வளோ பேர் நன்மை செய்திருக்கிறாங்களே நமக்கு, அதெல்லாம் மனசில் வைங்களேன். யாரோ ஒருத்தர் செஞ்ச தீமை, என்னைக்கோ பேசின வார்த்தை, இதையே நம்ம மனசில் வச்சனால தானே இவ்வளோ பகைகள், இவ்வளோ காரியம். நல்லதை மனசில் வைக்கலாமே. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தை கண்ட்ரோல் பண்ணுறது உங்கள் கையிலையும் என் கையிலையும் தான் இருக்குது. என் இருதயத்தை நான் தான் கண்ட்ரோல் பண்ணணும். என்னுடைய இருதயத்தில் வருகிற நினைவுகளை நான் தான் கண்ட்ரோல் பண்ணணும். அது நல்ல நினைவாக இருந்தால் அதை நான் ஸ்டோர் பண்ணணும். அது தப்பான நினைவுகள் எல்லாமே வரதான் செய்யும். பொல்லாத நினைவு வருது, ஒன்று இப்படி பேசினாங்க பற்றியா அப்படின்னு ஒரு ஞாபகம் வரும்போது, இல்லை நான் மன்னிச்சிடுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், அதை தூக்கி போட்டுருங்க. அது குப்பை, அது வேண்டாம். அது இருதயத்துக்கு நமக்கு வேண்டாம். அந்த இருதயம் தூய்மையாக இருக்கணும்னா நல்ல பொக்கிஷத்தை, நல்ல காரியங்களை நான் இருதயத்தில் சேகரித்து வைத்து கொண்டே வந்தால் அது ஒரு நாள் நல்லதாக வெளியில் வரும். எனக்கு எவ்வளோ அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும், எவ்வளோ துரோகம் பண்ணியிருந்தாலும் நான் என்ன பண்ணலை, அதை குறித்து நான் ரொம்ப யோசிக்கவே இல்லை. அவங்கள பற்றியே நான் யோசிக்கலை. அந்த காரியத்தை யோசிக்கிறதுக்கு, நான் சிந்திக்கிறதுக்கு டைமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது என்னால் இருதயத்தில் நல்லதை தான் நான் சேர்த்து வைக்கிறேன் இல்லையா? அப்போ நல்ல மனிதர்களாக இருக்க ஆண்டவர் நம்மளுக்கு அழகாய் படிப்பித்து கொடுக்கிறார். நல்ல மனுஷன் என்ன செய்கிறான், தன்னுடைய நல்ல பொக்கிஷ சாலையில் நல்லதை சேர்த்து வைக்கிறான். அதை திறந்து அவன் கொடுக்கும்போது நல்லது வெளியில் வருது. இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். நம் வாயின் வார்த்தைகளுக்கு நான் காவல் வைங்க ஆண்டவரேன்னு நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் இருதயத்திலிருந்து தான் வாய் பேசுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு தெளிவாக நமக்கு சொல்கிறார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும், என்ன செய்யணும்? நம்ம இருதயத்தை நல்ல காரியங்களை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. லூக்கா 6:45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?